ஹலோ மகளே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான தரமான செய்கையான வீடியோவை பற்றி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்ஸர் தூபேவோட இன்னிங்ஸ் தாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம தூபே அடிச்சிருக்கிற அடி சும்மா எல்லாரையும் திருப்பி பார்க்க வச்சுருக்குங்க. கொஞ்சம் நஞ்ச அடி இல்லைங்க, சும்மா தெறிக்க விட்டுருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியா டீம் ஹோப்பே குறையாமல் இருந்திருக்கு. பட் ஆனால் ரன் அவுட், அன்லக்கியாக ரன் அவுட் முறையில் அவுட் ஆகிட்டார். ஆனால் அடித்த ஒவ்வொரு சிக்ஸும் சும்மா வான வேடிக்கையாக இருக்குது ஃபேமிலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிக்ஸும் 101 மீட்ரு 100 மீட்டருன்னு சும்மா அடித்து வான வேடிக்கை காட்டி விட்டார். நியூசிலாந்து பவுலர்ஸில் அலறி போகிற அளவுக்கு அடின்னு அடித்து நவுத்தி விட்டார். தூபே எதுக்குன்னு கேட்டிருந்தீங்க மத்தியில் இந்த ஒரு இன்னிங்ஸே சொல்லியிருக்கும் தூபே எதுக்கு இந்தியா டீமில் வேணுங்கிறத. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக நேற்று அவர் பண்ணது செம்மையாக இருந்தது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சஞ்சு பாயோட ஃபார்ம் தான் ஃபேமிலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு பாய் அனதர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடினார். பட் ஆனாலும் அந்த நெர்வஸோடையே ஆடுறாரு. அவரோட பிளேயிங் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் இப்படி விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போ இருக்கிற இந்திய டீம் பொலிட்டிக்ஸில் தெரிஞ்சும் இப்படி ஆடுறாரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. வாய்ப்பு எப்போயாவது ஒரு டைம் தான் மக்களே கிடைக்கிது. அந்த வாய்ப்பை இவர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. இப்போ அடுத்து வர T20 வேர்ல்டு கப்புக்கு அதெல்லாம் நினச்சி இவர் அடுத்து வர T20 வேர்ல்டு கப்புக்கெல்லாம் இவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கிய மக்களே. பட் ஆனால் இப்படி இவர் ஆடுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் இவர் அடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அடிப்பாருன்னு கடவுளையும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். T20 வேர்ல்டு கப்பை ஆடுவார்னு நம்புகிறேன். கம்பேக் கொடுப்பார் மக்களே. அடுத்து பேபி ஏபிடியை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம பேபி ஏபிடி சும்மா T20 வேர்ல்டு கப்பில் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த இன்ஜுரி ஆனச்சு அது இதுன்னு இது அப்டேட்டுன்னு அப்படியெல்லாம் கடந்துமே அந்த இன்ஜுரிக்கு அப்புறமும் ரெக்கவரி ஆகி அடுத்த மேட்சே போய் ஃபைனலில் போய் 100 ரன்னுக்கு மேலே அடித்து ஒன் மேன் ஆர்மியாக போராடி இருக்கார் மக்களே. என்ன தான் இவங்க ஆப்போசிட் டீம் ஜெயித்தாலும் இவர் முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கார் மக்களே. இவர் இருக்கிற ஃபார்முக்கும் தூபே அவர் இருக்கிற ஃபார்முக்கும் பார்க்கும்போது மக்களே, அப்கமிங் ஐபிஎல்லில் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பயங்கரமாக சும்மா சிக்ஸர் மலையாக இருக்க போகுது. அது வேணால் உறுதியாகி போயிடுச்சு. இன்றைக்கி கொண்டு வந்த அப்டேட் அவ்வளோதான் மக்களே. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.